நம்ம சாப்டர் 72ல இருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் ஜே யூனிட் முதல் பார்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஜே யூனிட்ன்றது என்னென்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா யூனிட் டெஸ்ட் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் டெஸ்ட்னால் என்ன, அது ஏன் எழுதணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம், டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஜாவா கோட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ஜாவா கோட் எழுதுறேங்க. ஸோ ஒரு புது பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ com.java.test அப்படின்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் எழுத போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் போட்டுடலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து 2 மெத்தட் நான் வச்சுக்க போகிறேன். ஆடுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். சும்மா சிம்பிள், ஒன்றுமே இதில் இல்லை, ஒரு வேரியபிள் வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி சப்ராக்ட்னு ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். இப்போது யூனிட் டெஸ்ட்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எழுதுறீங்க, அந்த கிளாஸில் வந்து மெத்தட்ஸ் எழுதுவீங்க. மெத்தட்ஸ் தான் உங்கள் பிஹேவியரு. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து பிஹேவியர் எழுதுறீங்க. அந்த பிஹேவியரை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது, அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு கோடு எழுதுவீங்க. ஓகேவா. ஸோ ஒரு மெத்தடை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு கோடு எழுதணும். அந்த கோடு தான் வந்து ஜே யூனிட் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம எழுதுவோம். ஸோ யூஸிங் ஜே யூனிட் ஃப்ரேம் ஒர்க் we will write a code to test your methods. நீங்கள் எழுதின மெத்தட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜே யூனிட் கோட் எழுதுவீங்க. அதுக்கு பேர் தான் யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் டெஸ்டிங்னா ஒரு இண்டிவிஜுவல் கிளாஸ், ஒரு இண்டிவிஜுவல் மெத்தடை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோடு எழுதுவோம். ஏன் இந்த மாதிரி நம்ம கோடு எழுதணும்னா, பெரிய ப்ராஜெக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்கும், நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா, எவ்ரி டைம் வந்து நம்ம மேனுவலாக எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம மேனுவலாக டெஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜே யூனிட் நம்ம எழுதி வச்சுருந்தோம், ஒரு மெத்தடையும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூனிட் டெஸ்ட் எழுதி வச்சுருந்தோம்னா, அந்த யூனிட் டெஸ்ட்டை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் வச்சோ இல்லை ஒரு கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சோ நீங்கள் வந்து இந்த யூனிட் டெஸ்டிங் கோடை வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். அப்படி ரன் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது அந்த ஜே யூனிட் டெஸ்ட் கோடு வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்கும். ரைட். ஸோ அப்படி தான் ரியல் அப்ளிகேஷன்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா தே வில் மேக் ஷுர் தட் உங்கள் என்டையர் ப்ராஜெக்ட் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு எப்படி அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, ஜே யூனிட்டை ரன் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ரைட். ஸோ ஜே யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். எந்த அப்ளிகேஷன் கோட் நம்ம எழுதினாலும் கண்டிப்பாக அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோடு கண்டிப்பாக எழுதணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஜே யூனிட் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த சிம்பிள் அப்ளிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 2 மெத்தட் நம்ம வச்சுருக்கோம் கால்குலேட்டர் கிளாஸ்க்குள்ளே. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோடு எழுதலாம், ஜே யூனிட் கோடு எழுதலாம். இப்போ வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் நம்ம எழுதணுன்னா எப்படி எழுதுவோம்னா, ஸோ சோர்ஸ் ஃபோல்டரில் நம்ம சோர்ஸ் எழுதுகிறோம். அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டுன்னு ஒரு சோர்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நான் டெஸ்ட்டுன்ற சோர்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டெஸ்ட்டுக்குள்ளே இதே பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். com.java.test இருக்கு இல்லையா, அதே பேக்கேஜ் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுவோம். com.java.test க்ரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கிற கிளாஸஸ்க்கெலாம் வந்து இந்த பேக்கேஜ் டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அதே பேக்கேஜ்குள்ளே நம்ம யூனிட் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் நம்ம எழுதுவோம். இப்போ யூனிட் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் எழுதுறதுக்கு இந்த மாதிரி நம்ம செப்பரேட் சோர்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதே பேக்கேஜ் நேம் கொடுத்து அதுக்குள்ளே வந்து நம்ம யூனிட் டெஸ்ட் எழுதணும். இப்போது இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஜே யூனிட் டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். எல்லா எக்லிப்ஸ்லேயும் வந்து ஜே யூனிட் ஜார் ஃபைல் இருக்குது, ஜே யூனிட் ரன் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு ஜாவா பில் பாத் கிளிக் பண்ணிட்டு இதில் 3வது டேப் சோர்ஸு ப்ராஜெக்ட்டு லைப்ரரிஸ் டேபு போயிட்டு இங்கே ஆட் லைப்ரரி இருக்குது பாருங்கள் பட்டன், அந்த ஆட் லைப்ரரி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜே யூனிட் இருக்குது. ஸோ எல்லா எக்லிப்ஸ்லேயும் இது இருக்கும், ஜே யூனிட் இருக்குது. இந்த ஜே யூனிட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்குது, ஜே யூனிட் 3, ஜே யூனிட் 4 இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம ஜே யூனிட் 4 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜே யூனிட் 4 வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு.
அதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ JUnit 4 நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வில் புட் ஃபினிஷ். ஸோ இந்த லைப்ரரியை நம்ம ஆட் பண்ணுறோம் அண்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ இப்போ JUnit லைப்ரரி வந்து நம்மளோட ஜாவா ப்ராஜெக்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. நவ் டெஸ்ட் கேஸ் நம்மளால் எழுத முடியும். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் கிளாஸ் நம்ம எழுதலாம். டெஸ்ட் கேஸ்னால் என்ன, அது எப்படி எழுதுகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் கேஸ் நம்ம எழுதலாம், ஒரு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் நம்ம எழுதி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் கிளாஸை வந்து கால்சி டெஸ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் கேஸ் மெத்தடு எழுத ஆரம்பிக்கலாம். டெஸ்ட் ஆட் அப்படின்ற மெத்தட் நேம் என்ன வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வாட் எவர் வே யூ வாண்ட் டு ரைட் யூ கேன் ரைட். இப்போ எப்படி நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கால்குலேட்டர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கால்குலேட்டருக்குள்ளே ஆடுன்ற மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இதில் 100 போட்டாச்சு. திஸ் வில் ரிட்டர்ன் எ டபுள் ரிசல்ட். இப்போது எப்படி நம்ம இதை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அசட் அப்படின்ற ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அசட்டுன்ற ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து 2 அசட் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. JUnit.framework இருக்குது, arg.JUnit இருக்குது. நம்ம வந்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே அனோட்டேஷன் போட்டுடலாம். ஸோ இந்த டெஸ்ட் மெத்தடுக்கு நம்ம அனோட்டேஷன் போடுவோம். அதை வச்சு நம்ம லேட்டஸ்ட் பேக்கேஜ் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அனோட்டேஷன் வந்து arg.JUnitல இருக்குது. ஸோ நம்ம அசட்டும் arg.JUnitல தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அசட் API will help you to test the expected result and actual result. ஸோ என்ன expected result, என்ன actual result அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அசட்ன்ற ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணுவோம். அசட் கிளாஸ் அதுக்குள்ளே நிறைய ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்குது. என்ன இது பண்ணோன்னா ஈக்குவாலிட்டி தான் இது செக் பண்ண போகுது. இப்போது நம்ம அசட் ஈக்குவல்ஸ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அசட் ஈக்குவல். இப்போ நம்ம வந்து டபுள், நம்மளோட ரிட்டர்ன் டைப் வந்து டபுள் இல்லையா, ஆட் மெத்தட் வந்து டபுளை ரிட்டர்ன் பண்ணிச்சு இல்லையா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து எக்ஸ்பெக்டட் சொல்கிறாங்க, செகண்ட் பேராமீட்டர் வந்து ஆக்சுவல் சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் தான் இப்போ இங்கே தான் கவனமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பெக்டட்னா என்னென்னா, இப்போது இந்த ஆட் மெத்தட் ஆஸ் எ டெவலப்பர் நான் தான் எழுதியிருக்கேன். இதுக்கு 100ன்னு இன்புட் கொடுத்தா 200 வந்து அவுட்புட் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுதான் எக்ஸ்பெக்டட். நான் தான் டெவலப்பர், நான் தான் கோட் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இன்புட் கொடுத்தா இந்த மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ 200 கொடுத்தா ஆடு கால் பண்ணால் நம்மளுக்கு வந்து 100 கொடுத்தா ரிசல்ட் வந்து 200 வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஆக்சுவல்னால் என்ன, ஆக்சுவல் ரிசல்ட். இந்த கோடை கால் பண்ணி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அதான் ஆக்சுவல். ஸோ அந்த ஆக்சுவலை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம செகண்ட் பேராமீட்டரை பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் ஆக்சுவல் நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ வந்து டெப்ரிகேட்டட்னு இங்கே சொல்லுது. ஸோ இப்போ வந்து என்ன இஷ்யூ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்னொரு ஓவர்லோடட் மெத்தட் இருக்குது. ஸோ அசட் ஈக்குவல்ஸு டபுள் இன்னொரு ஓவர்லோடட் மெத்தட் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ டபுள் ஆக்சுவல், எக்ஸ்பெக்டட் ஆக்சுவல், அதுக்கப்புறம் டபுள் டெல்டா, மூணாவது இப்போ ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணோம். வாட் இஸ் த டெல்டா ரேஞ்சு. இப்போ வந்து டபுள் வேல்யூ இருக்கிறதுனால, டாட்டுக்கு அப்புறம் வேல்யூ இருக்கிறதுனால, ஏதாவது முன்ன பின்ன வேல்யூ இருந்தாலும் அது ஈக்குவல்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த டெல்டா ரேஞ்ச் என்ன அப்படின்றத நம்ம தேர்ட் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணோம். அது வந்து டெப்ரிகேட்டட் கிடையாது, அந்த 3 ஆர்குமெண்ட் அசட் ஈக்குவல்ஸு. ஸோ இப்போ வந்து அந்த டெப்ரிகேட்டட் சிம்பிள் போயிடுச்சு. அண்ட் திஸ் வில் செக். இந்த அசட் வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து செக் பண்ணணும். உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டும் ஆக்சுவல் ரிசல்ட்டையும் செக் பண்ணி அது ட்ரூவாக இருந்ததுன்னா டெஸ்ட் கேஸ் வந்து பாஸு, அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா டெஸ்ட் கேஸ் ஃபெயில். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வந்து யூனிட் டெஸ்ட் கேஸ் நீங்கள் எழுதி உங்களோட அப்ளிகேஷன் கோடை வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ எவ்ரி டெவலப்பர் ஷுட் ரைட் யூனிட் டெஸ்ட் கேஸ் இன் திஸ் பர்டிகுலர் மேனர் அண்ட் தே ஹாவ் டு மேக் ஷுர் ஆல் தி கோட் வாட் தே ஹவ் ரோட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி. அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்றத அடிக்கடி அவங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து லார்ஜ் ப்ராஜெக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் கோட் அடிச்சிட்டே கூட இருக்க மாட்டீங்க. ஸோ ப்ராஜெக்ட் லைவுக்கு போயிடுச்சு, ஏதாவது அடுத்தது ஏதாவது சேஞ்ச் வரும் ப்ராஜெக்டில். அந்த சேஞ்ச் வரும்போது 10,000 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் உங்கள் ப்ராஜெக்டில்.
இப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா 4 ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அடி வாங்கும். அந்த 4 ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அடி வாங்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. எப்போ அது தெரியும்னா, நீங்கள் யூனிட் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணும்போது தான் தெரியும். ஓகேவா? ஸோ யூனிட் டெஸ்ட் கேஸ் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் வென் யூ ஆர் கோயிங் டு டூ எனி சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். உங்கள் கோடை சேஞ்ச் பண்ணி திருப்பி ப்ரொடக்ஷனுக்கு புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் கேஸ் அந்த இடத்துல வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். எக்லிப்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு யூஐ வச்சுருக்காங்க. ஸோ ஜே யூனிட்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு யூஐ வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிம்பிளி இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஜே யூனிட் டெஸ்ட் இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஜே யூனிட் டெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஜே யூனிட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு செப்பரேட் வியூ வரும், எக்லிப்ஸ் வியூ வரும், ஜே யூனிட் அப்படின்ற வியூ வரும். ஸோ இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் பார் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட டெஸ்ட் நேம் இங்கே வருது. டெஸ்ட் நேம் வரல, கிளாஸ் நேம் வருது. அதுக்கப்புறம் டெஸ்ட் நேம் வருது. அது எவ்வளோ செகண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்றத காட்டுது. இப்போது நான் தப்பாக எக்ஸிக்யூட் பண்ணேன்னா க்ரீன் கலர் பார் வராது, ரெட் கலர் பார் வரும். ஸோ திருப்பி ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பார் வருது. ஸோ இது ஏன் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில் கீழே வரும். கீழே இங்கே வருது பாருங்கள். எக்ஸ்பெக்டட் 100 பட் வாஸ் 200. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டட் 100 எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஆக்சுவல் ரிசல்ட் வந்து 200 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகலை, அதனால் வந்து டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெஸ்ட் கேஸ் வந்து எழுதுவீங்க, ரைட்? ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் டெஸ்ட் கேஸ் வாட் வி ஹவ் டன். இப்போ நம்ம 2 டெஸ்ட் கேஸ் வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம சப்ராக்ட்டுக்கும் வேணும்னா அதை தனியாக இன்னொரு மெத்தடில் நம்ம எழுதலாம். இந்த மெத்தட் நேம் என்ன வேணால் இருக்கலாம். இப்போ நான் சும்மா கிளால்சி எஸ்யூபின்னு போட்டுக்கிறேன். ஸோ மறுபடியும் கிளால்சி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து சப்பு கால் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 0 வரும் இல்லையா, மைனஸ் பண்ணால் 0 வரும். ஸோ 0 எல்லாமே 0 0. இப்போது திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுது, அதை கரெக்ட் பண்ணிடலாம். மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாஸ் ஆகிடுச்சு, 2 டெஸ்ட் கேஸும் வந்து பாஸ் ஆகிடுச்சு, க்ரீன் கலர் பார் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிக்காக நம்ம டெஸ்ட் கேஸ் அப்படின்றத எழுதுவோம். ஸோ இதுக்கு மேலே வந்து டெக்ஸ்ட் ஃபிக்சர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்க்கணும். இது ரெண்டும் பார்த்துட்டோன்னா ஜே யூனிட் வந்து முடிஞ்ச மாதிரி தான். ஸோ டெஸ்ட் கவரேஜ்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ டெஸ்ட் கவரேஜ்னால் என்ன, அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டோன்னா ஜே யூனிட் வந்து முடிச்சிடும். தேங்க்யூ.